வணக்கம் மக்களே, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மகாநதி தான். விஜய் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் ஆளுங்கள்லாம் வந்துடுறாங்க. அதே நேரத்தில் வெண்ணிலாவோட மாமாவும் வந்துடுறாங்க. அவங்க 2 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் என் பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டீங்க தம்பி, அதனால தான் நான் டக்குன்னு மீடியா கிட்டே போக வேண்டியதாக போச்சு அப்படின்னு விஜய் ரொம்ப கோபமாயிடுறாரு. நீ இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காத, நீ முதல்ல என்கிட்ட தானே சொல்லியிருக்கணும். சரி, நான் தானே துரோகம் பண்ணேன், அப்போ நீ என்கிட்ட தானே வந்திருக்கணும், நீ எதுக்கு மீடியா கிட்டே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப கோவப்படுறாரு. தாத்தாவும் பாட்டியுமே அதான் கேட்குறாங்க. என் பொண்ணு இப்போ என் பையன் ஏமாத்திட்டான்னு சொல்கிறீங்க, எங்கள் வீட்டு பையன், அப்போ இருக்கும்போது நீங்கள் எங்கிட்ட தானே முதல்ல வந்திருப்போம், நீங்கள் மீடியா கிட்டலாம் போனீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறமா மீடியா ஆளுங்கள்லாம் வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன சார் நீங்கள் இந்த பொண்ணை ஏமாற்றிட்டீங்கன்னு சொல்கிறாங்களே, உண்மை அப்படின்னு சொல்லி கேட்கும். அது உங்களுக்கு தேவையில்லாதது, என்னுடைய பர்சனல் விஷயத்துலலாம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. எனக்கு ஒரே ரொட்டி தான் கல்யாணம் ஆச்சு, என் பொண்ணாட்டி பேர் காவேரி, நீங்கள் தேவையில்லாமல் இதெல்லாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப கோவப்பட்டாரு. நீங்கள் எல்லோரும் வெளில போங்க, ஃபஸ்ட்டு என் வீட்டை விட்டு வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறாரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மீடியா ஆளுங்க எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்க, காவேரி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. காவேரி வீட்டுக்கு போயிட்டு, என்ன மேடம் உங்கள் வீட்டுக்காரங்க அவங்க முன்னால் கதையை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது நீங்கள் தான் சொல்கிறாங்களே, உண்மையா அப்படிலாம் சொல்லிட்டு கேட்கவும் சாரதா பார்த்திங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. இங்கே பாருங்கள், எங்கள் பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நீங்கள் தேவையில்லாமல் எங்கள் வீட்டில் நின்றுட்டுருக்காதீங்க அப்படின்னு. குமரன் நீங்கள் ஏன் இப்போ இங்கே வந்தீங்க, நீங்கள் முதல்ல வீட்டை விட்டு வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கோபமாகிடுறாரு. நீங்கள் உடனே வீட்டை விட்டு வெளில கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூடிடுறாங்க. உடனே இந்த மீடியாளுங்கெல்லாம் காவேரி அவங்க விஜய் கிட்ட இருந்து மொத்தமாக பிரிஞ்சுட்டதா சொல்கிறாங்க. அப்போ வெண்ணிலாவை தான் காவேரி விஜய் கல்யாணம் பண்ணிக்க போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.